ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நவம்பர் 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, விஜயநகர பேரரசு கால தங்க நாணயம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்கவேஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலை. ஸோ இந்த ஏரியாவில் தான் இந்த தங்க நாணயங்கள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ 103 தங்க நாணயங்கள் கிடச்சிருக்குதாமா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 500 வருடங்கள் பழமையான தங்க நாணயம். இந்த விஜயநகர பேரரசு காலத்தில் இருந்த அந்த தங்க நாணயத்தோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கோடா, அப்படி இல்லைன்னா வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் கூட நமக்கு பாக்ஸில் கூட கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த கண்ட பெருண்டா, ஸோ அந்த பறவை வந்து இதை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு விஜயநகர பேரரசு பற்றி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கான கொஷின் ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக விஜயநகர பேரரசு காலத்தில் இருந்த நாணயத்தை எப்படி வராகன் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி குப்தர்கள் காலத்தில் இருந்த நாணயத்தை என்ன பெயரில் அழைச்சோம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மேரிடைம் வீக். ஸோ IMW 2025 அப்படிங்கிறது இது அக்டோபர் 27லேருந்து 31 வரைக்கும் மும்பையில் தான் இது நடக்குது. இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னா யுனைட்டிங் ஓஷன்ஸ் ஒன் மேரிடைம் விஷன் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ இந்த தீம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஆதார் விஷன் 2032. ஸோ இதை லான்ச் பண்ணது யாருன்னா UIDAI. இவங்க யாருன்னு நமக்கு தெரியும், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா. இவங்க தான் வந்து இந்த ஆதார் விஷன் 2032 அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த UIDAIயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. அண்ட் இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2009 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆதார் விஷன் 2032 அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா டு அப்டேட் சேஃப்டி அண்ட் டெக்னாலஜி ஆஃப் ஆதார் டு பி இன் லைன் வித் த சேஞ்சிங் லாஸ் அண்ட் நியூ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஆதார் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில சட்டங்கள் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும், அதுக்காகவும் அதே போல் புது அந்த டெக்னாலஜி ரிலேட்டடான டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆதார் விஷன் 2032 அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. இந்த கொஷின் வந்து அப்கமிங் எக்ஸாம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது வியாஸ் பாரத், வியாஸ் சூத்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்பு ஓகேவா, 2 ஆப்பு. இந்த வியாஸ் அப்படின்னா என்னென்னா வில்லேஜ் ஜெட்டி அப்ரைசல் நேவிகேட்டர் அப்படிங்கிறது தான் வியாஸ் அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா மெரைன் ஃபிஷரிஸ் சென்சஸ் 2025ல் 5th சென்சஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ இது எங்கே இருக்குன்னா CMFRI அப்படின்னு சொல்லுவோம், கொச்சி கேரளாவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இப்போ கேட்குறாங்க. இந்த இன்ஸ்டியூட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஸோ ரொம்ப முக்கியம். ஃபிஷரிஸ்க்கானது கேரளாவில் இருக்குது. அப்போ இந்த வருஷத்துக்கான தீம், இந்த ஃபிஷரிஸ் சென்சஸுக்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் சென்சஸ் ஸ்மார்ட்டர் ஃபிஷரிஸ் அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த ஆப் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா வியாஸ் நேவ் அப்படிங்கிறது வேலிடேஷன் ஆஃப் ஃபிஷிங் வில்லேஜஸ் அண்ட் ஹார்பர்ஸ். ஸோ அந்த ஃபிஷிங் பண்ணுறோம் இல்லையா, ஸோ மீன் பிடிக்கிறது, ஸோ அந்த துறைமுகங்கள் அது ரிலேட்டடான வேலிடேட் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு கரெக்டாக வேலிடேட் பண்ணுறதும் அப்படிங்கிறது ரிலேட்டடான ஒரு ஆப்பை தான் வியாஸ் நவ். ஸோ இதே வியாஸ் பாரத் அப்படின்னா ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனுமரேஷன். ஸோ இந்த வீட்டில் இருக்கக்கூடியது, ஸோ உள்கட்டமைப்பு, இது ரிலேட்டடானது தான் வியாஸ் பாரத் அப்படிங்கிறது. வியாஸ் சூத்ரா அப்படிங்கிறது ஃபார் ரியல் டைம் சூப்பர்விஷன் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் எனிமரேட்டர். ஸோ இது வந்து அதெல்லாம் மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு ஆப் ஓகேவா. அப்போ வியாஸ் நவ், வியாஸ் பாரத், வியாஸ் சூத்ரா. ஸோ எது ரிலேட்டடானது அப்படின்னு தெரியணும், இந்த ஃபிஷரிஸ் ரிலேட்டடானது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸசைஸ் மிலைன் 2026. ஸோ ஆந்திராவில் வந்து விசாகப்பட்டினம் பிளேஸில் தான் இந்த எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணாங்க. பயனியல் மல்டிலேட்ரல் நேவல் எக்ஸசைஸ் ஓகேவா, நாவல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இந்த கோஸ்டல் ரீஜியன்ஸ்க்கான ஒரு எக்ஸசைஸ் தான். அடுத்தது ரோஹன் போபண்ணா. ஸோ ரோஹன் போபண்ணா டென்னிஸோட ரிலேட்டானவர். இவர் வந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இவருக்கு பத்மஸ்ரீ விருது 2024 கொடுத்துருப்பாங்க. அர்ஜுனா விருது 2019 கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீசனாக 42 வயசில் தான் இவர் வந்து அந்த கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிறத வின் பண்ணியிருப்பார். ஸோ அதிக வயதான நம்பர் கிராண்ட் ஸ்லாம் வின் பண்ணது அப்படிங்கிற ஒரு பெருமையும் இவருக்கு கிடச்சிருக்கும். அண்ட் இவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது BIRC 2025 பாரத் இன்டர்நேஷ்னல் ரைஸ் கான்ஃபரன்ஸ். ஸோ இது எங்கே நடக்குன்னா நியூ டெல்லியில். இந்தியாவோட முதல் AI அடிப்படையிலான அரிசி வரிசைப்படுத்தும் முறை, ஸோ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் பண்ண இந்த அரிசிகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது ஓகேவா. ஸோ அதுதான் இந்த BIRC அப்படிங்கிறது நியூ டெல்லியில் நடந்திருக்கு. அடுத்தது MOPR, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ். ஸோ இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் மாடல் யூத் கிராம் சபா. ஸோ இளைஞர்களுக்கான ஒரு யூத் கிராம் சபா அப்படிங்கிறது நியூ டெல்லியில் பாரத் மண்டபத்தில் நடந்திருக்கும். அண்ட் MOPRனா மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது PM டிவைன் சிஸ்டம். ஸோ இந்த டிவைன் சிஸ்டம் அப்படின்னா டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் நார்த் ஈஸ்ட் ரீஜியன்.
ஸோ வடகிழக்கில் நிலையான சமூகம் தலைமையிலான சுற்றுலாவிற்கு ஒரு மாதிரியாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டது. எந்த ஏரியாவுக்கு அப்படின்னா இந்த சோக்ரா சிறப்புஞ்சி அப்படிங்கிற பிளேஸ், இதுக்கு வந்து ஒரு மாடல் பிளேஸாக மாற்றுறத நோக்கமாக வச்சு தான் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து 2022-23 சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் PM டிவைன். எதோட ரிலேட்டட் ஆனது அப்படிங்கிறது தெரியணும். நார்த் ஈஸ்ட் ரீஜியனில் அந்த சுற்றுலா தலங்கள் எல்லாம் மேம்படுத்தணும், அதுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். ஸோ டெக்னாலஜிக்கலாக அந்த ஏரியாவை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்கீம் தான் இது. இந்தியாவோட 94வது ராம்சார் சைட்டு. ஸோ கோகா பீல் லேக் அப்படிங்கிறது தான் பீகாரில் இருக்குது. இதோடு சேர்த்து பீகாரில் டோட்டலாக 6 சைட்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். 93 ராம்சார் சைட் எதுனா கோகுல் ஜலஷையும் உதய்பூர் ஜீலும், ரெண்டுமே வந்து ராஜஸ்தானில் தான் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மேனார் கிச்சான் அப்படிங்கிறது 91 ஓகேவா, அந்த லிஸ்ட்டில் இருந்திருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ரீஜியனில் உள்ளது தான். அண்டு அதிகமான ராம்சார் சைட்ஸ் இருக்கக்கூடியது தமிழ்நாடு 20 இருக்குது. செகண்ட் யூபி, தேர்டு பீகார். வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா யூகே தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் 176, செகண்ட் மெக்சிகோ 144 ராம்சார் சைட்ஸ் இருக்குது, தேர்டு இந்தியா இருக்குது. ஸோ இந்தியா தான் வந்து ஏசியா ரீஜியனில் அதிகமான ராம்சார் சைட் உள்ள கண்ட்ரி. அடுத்தது பிங்க் சஹாலி ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது டெல்லியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதற்கானது அப்படின்னா ஃப்ரீ பஸ் ட்ராவல் ஃபார் விமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், பெண்களுக்கும் 3ஆம் பாலினத்தவர்களுக்குமான ஒரு இலவச பஸ் சேவை தான் இந்த பிங்க் சஹாலி ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது. அண்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 12 வயதும் அதற்கு மேற்பட்ட வயதும். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விடியல் பயண திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துலாம், இன்றைக்கி ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். விஜயநகர பேரரசு கால தங்க நாணயம் திருவண்ணாமலை ஜவாது மலையில் கிடச்சிருக்கு. இந்தியா மேரிடைம் வீக் அப்படிங்கிறது October 27 to 31. ஆதார் விஷன் அப்படிங்கிறது 2032. வியாஸ் பாரத் வியாஸ் சூத்ரா ஆப், ஸோ எது ரிலேட்டடானதுன்னா ஃபிஷரிஸ் ரிலேட்டடானது. எக்ஸசைஸ் மில்லன் வந்து கடற்படை சம்பந்தமான ஒரு எக்ஸசைஸ். ரோகன் போபண்ணா டென்னிஸோட தொடர்புடையவர். BIRC 2025 வந்து நியூ டெல்லியில் நடந்துச்சு. MOPR மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க, மாடல் யூத் கிராம் சபா அப்படிங்கிறது. PM டிவைன் ஸ்கீம், ஸோ இது வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கான ஒரு ஸ்கீம். இந்தியாஸ் 94th ராம்சார் சைட் எதுனா கோகா பீல் லேக், எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. பிங்க் சஹேலி ஸ்மார்ட் கார்டு வந்து டெல்லியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.